99 வெரைட்டி தோசை சீரியஸில் நம்ம இன்றைக்கி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தோசை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இனி அப்கமிங் வீடியோவில் கருவேப்பிலை பொடி தோசை, கொள்ளு பொடி தோசை, கோதுமை தோசை, கார தோசை, ஓப்பன் பட்டர் மசாலா தோசை, இந்த மாதிரி 99 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தோசை எப்படி செய்யலான்னு ஒவ்வொரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப். எப்பயுமே தோசை சுடுறப்ப நம்ம குழிக்கரண்டி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு தட்டையான ஷேப்பில் இருக்க கரண்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல தோசை நல்ல மெல்லிஸாக வரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாதா தோசை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நார்மலாக ஒரே ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தின் சைஸில் மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தோசை நல்லா வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய சாதா தோசை ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்மளுடைய சாதா தோசை ரெடி ஆயிடுச்சு. தோசை நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பொடி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா தின்னாக ஊற்றிக்கலாம். இட்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். பொடியை நல்லா தூவிடுங்க. தோசை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா தான் இட்லி பொடி நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மாவோடு இருக்கிறப்ப ஆட் பண்ணிடக்கூடாது, அப்போ ஒட்டிக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தோசை வெந்ததுக்கப்புறமா நம்ம இட்லி பொடி ஆட் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டோம்னா நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டான பொடி தோசை ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா வெந்தது தெரியும். அந்த மேலே எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம திருப்பி போட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான பொடி தோசை ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா தின் சைஸில் மாவு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக தூவி விடுங்க. கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நம்மளுடைய ஆனியன் தோசை இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனியன் தோசை, பொடி தோசை, சாதா தோசை மூணுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.